அமெரிக்காவிற்கு தெரியாமலே இஸ்ரேலின் இராணுவம் ஈராக்கின் பாலைவனத்தில் ஒரு ரகசிய தளத்தை அமைத்திருந்தது என்பது உலகையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த தளம் இஸ்ரேலிய விமானப்படைக்கு எரிபொருள் மற்றும் உளவு தளமாகவும் விமானிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டால் மீட்பு பணிகளுக்கும் பயன்பட்டது. மேலும் 1600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு இதுவே முக்கிய களமாக இருந்தது. ஆனால் கடந்த மார்ச் மாதம் ஒரு உள்ளூர் ஆயர் அங்கு நடந்த விசித்திரமான ஹெலிகாப்டர் இயக்கங்களை கண்டுபிடித்து அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தபோது உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. விசாரணைக்கு சென்ற ஈராக்கிய வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் பலியாகி 2 காயமடைந்தனர். இதனால் கோபமடைந்த பாக்தாத் அரசு, எங்கள் திறனை தாண்டிய வெளிநாட்டு படையினர் இங்கு செயல்பட்டனர், இது அமெரிக்காவின் ஒப்புதலின்றி நடத்தப்பட்ட துணிச்சலான செயல் என்று குற்றம் சாட்டியது. முன்னாள் அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஜோ கென்ட், ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கவில்லை என்ற உளவு தகவல் இருந்தும் இஸ்ரேல் அமெரிக்காவை போருக்குள் இழுத்துவிட்டது என்று குற்றம் சாட்ட, ட்ரம்ப் நிர்வாகமோ இது அமெரிக்க நலன்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவு, இஸ்ரேல் எங்களை கட்டுப்படுத்தவில்லை என்று மறுத்து வருகிறது. இந்த ரகசிய தளம் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாடு மற்றொரு நாட்டில் ரகசிய தளம் அமைப்பது சர்வதேச அளவில் சட்டப்பூர்வமானதா? அதன் விளைவுகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற உலகளாவிய செய்திகளுக்கு வேர்ல்ட் நியூஸ் இன் பிரீஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.